பிரியவா போற்றி பிரியவா போற்றி பிரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறைவா போற்றி இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம் மகாபெரியவா சரணம் சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி அப்பார கருண சிந்தம் நாரத சாத்தப்படும் ஸ்ரீ சந்திரசேகர் படமாமுதம் கலியுதயம் காஞ்சிமாயின் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்ட கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு சிசேரியன் பண்ணி குழந்தை பிறந்ததே அனுகிரகம்தான் சிசேரியன் பண்ணி குழந்தை பிறந்ததே அனுகிரகம்தான் இந்த சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க தயவு பாருங்கள் நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்கள் இதில் வந்துகிட்டே இருக்கும் பெரிய அனுகிரகம் தான் அதுவும் என்னோடது எதுவுமே கிடையாது இந்த சிசேரியன் பண்ணி குழந்தை பிறக்கிறது அப்படின்னா சிசேரியன் பண்ணி குழந்தை பிறந்தாலும் குழந்தை உயிரோடு வந்திருக்க அம்மா உயிரோடு இருக்கா அப்படின்னா பெரியவா அனுகிரகம் இல்லைன்னு நடக்காது இதை வந்து ஐஸ்வர்யா அப்படிங்கிற ஒரு வீடியோவில் அவனுடைய அனுபவத்தை சொல்கிறா அப்பா சைடில் யார் மூலமாகவும் மகாபிரிவாவில் இவளுக்கு தெரியாது நம்மளுக்கு வந்து என்னென்ன நடக்கும் நம்மளுக்கு என்ன தெரியும் அதெல்லாம் பக்திங்கிறது அதுவாக வர்றதான் அம்மா சைடில் மகாபிரிவா தான் குருன்னாலும் ரொம்ப ஒன்றும் இன்சிஸ்ட் பண்ணதில்லை அதனால் இவளுக்கு அவ்வளோ ரொம்ப தெரியாது அப்படிங்கிறா ஆனால் பூஜை ரூமில் வந்து ஷீரடி சாய்பாபா அப்புறம் மகாபிரிவா அவருடைய திருவுருவ படங்கள் இருக்குது அப்படிங்கிறா அவள் அம்மாவும் நிறைய பூஜை பண்ணுவாளாம் ஆனால் மகாபிரிவா பற்றி சொல்லிலாம் இவ்வளோ கேட்டுன்றதில்லை அதனால் தெரியாது அப்படிங்கிறா அப்புறம் இப்போ சொல்லுவாளாம் மகாபிரிவாளை பற்றி இதை பாரு இது கேளுன்னு ஆனால் இவள் இன்னும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டது இல்லையா இவக்கு வந்து காலேஜ் படிப்பு முடித்து கோயம்புத்தூரில் ஒரு ஐடி கம்பெனியில் போய் வேலையில் இருந்திருக்கா கோயம்புத்தூரில் இங்கே வந்து அவள் எங்கே இருக்கிறது மெட்ராஸ் அவள் இருக்கா இல்லையா அங்கே அவள் வந்து அவள் போயிருக்கா அங்கே வந்து மகாபிரிவா பற்றி புக்ஸு நிறைய வாங்கியிருக்கா ஒரு தடவை ஏன்னா மகாபிரிவா பற்றி கொஞ்சம் அம்மாவுக்கு பிடிக்குமே அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கா மகாபிரிவா பற்றி புக்ஸ் வாங்கி அந்த புக்ஸை கொண்டு வந்து அதை படிக்க ஒரு லைன் ஒரு வார்த்தை கூட படிக்கலையாம் அதை அப்படியே கொண்டு வந்து பெரிய அம்மா கிட்ட கொடுத்து இதை படிமான்னு சொல்லியிருக்காளாம் அது உண்மையை சொல்லிக்கிறா சத்தியம் அது உள்ள நான் ஒரு வார்த்தை கூட நான் படிக்கலை அவ்வளோதான் எனக்கு புத்தி இருந்தது அப்படின்றா மகாபெரிவா பாதையிலே அப்படிங்கிற ஒரு புக்கு வந்து அம்மா என்ன பண்ணியிருக்கா இப்போ வாங்கி கொடுத்த புக்கை வந்து அவள் அம்மா வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அவள் ஃப்ரெண்டு அவள் இந்த இன்னொரு மாமிக்கிட்ட இவள் அம்மா கொடுத்துருக்கா அவள் அதை படிச்சுட்டே இருந்திருக்கா முதல் நாள் மகாபெரிவா அதை பற்றியவா கேள்விப்படுறா இதெல்லாம் நீங்கள் கேட்கணும் நான் சொல்கிறது சத்தியம்னு நீங்கள் நம்பணும் முதல் நாள் வந்து அந்த இவ கொடுத்த இதை வந்து படிச்சுட்டே இருக்கா ஒரு பேஜை படிச்சுட்டே இருக்கா அந்த அப்படியே தூங்கிட்டு இருக்கா அந்த பக்கத்து வீட்டு மாமி அப்போ வந்து பெரியவா வந்து கனால வந்துட்டா அந்த மாமிக்கு அந்த கனால அந்த மாமி தூங்கின்னு இருக்கா தலைமாட்டில் பெரியவா உட்காந்துட்டுருக்கா அப்போ பெரியவா கேட்குறாலாம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவள் சொல்கிறாலாம் என்னோடய பிள்ளை பொண்ணு 2 பேருக்கும் நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் கனால கூட அதான் கேட்கணும் நம்ம என்ன பண்ணுறது பெரியவா அப்படி கை அப்படி தூக்கினாதான் கனா போயிடுத்தான் இந்த கனாவை பற்றி ஐஸ்வர்யாவுக்கு அம்மாவுக்கு அந்த மாமி வந்து அவள் தெரிஞ்சவா தானே அவள் சொல்லியிருக்கா இந்த மாதிரி எனக்கு கனா வந்ததுன்னு அதுக்கப்புறம்தான் இவளுக்கு வந்து ஒரு இது வந்து தான் அதாவது பெரியவாளை பற்றி தெரியாமையே முதல்ல கொஞ்சம் வார்த்தைகளை படிச்சுட்டே இருக்கும்போது தூங்கிடும்போது பெரியவா கனால வந்து சத்தியமாக ஏதோ ஒன்று நடத்துகிறார் அப்படின்னா அதை கனாலாம் நினச்சிக்க முடியாது நிறைய பேர் சயின்ஸை நம்புறவாள்லாம் பெரியவா வந்தால் பெரியவா எப்படி வருவா நான் கேட்குறேன் பெரியவா வந்துடுவாளா வரவே மாட்டாள் பெரியவா வர்றதெல்லாம் அனுகிரகம் அதனால் அதுக்கப்புறம் இவளுக்கு கொஞ்சம் அப்படியே லைட்டாக கொஞ்சமாக மகாபிரிவா சொல்கிறதுனால மகாபிரிவாவை பற்றி ஒரு இம்பேக்ட் கிடச்சிருக்கு அப்படின்றா. கல்யாணம் ஆச்சு, ரொம்ப வந்துடல, ஓரளவுக்கு மகாபிரிவா மேலே பக்தி. கல்யாணம் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்க போகிறது, அதனால் கர்ப்பமாக இருக்கா. சென்னைக்கு வந்திருக்கா. அம்மா இது வந்து அவள் வேறு ஏதோ வெளியூரில் இருந்திருக்கா போல இருக்குது. ஆனால்
சென்னையில் வந்து அம்மாவுக்கு கிட்ட வந்திருக்கா அந்த குழந்தை இதுக்காக. இப்போ ஐஸ்வர்யா வந்து செக்கப்புக்கு போயிருக்கா. இப்போ டாக்டர் வந்து இவளுக்கு சிசேரியன் தான் பண்ண வேண்டி வரும் முக்கால்வாசி அப்படிங்கிற அந்த ஐஸ்வர்யாக்குன்றத சொல்லிட்டா. அப்போ வந்து அந்த அது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட மகாபெரியவாளோட ஒரு திருவுருவ படத்தை ஃபோட்டோவை அவள் தலகாணி கீழே வச்சுட்டு பெரியவா கூடவே இருக்கா, உன்னை காப்பாற்றுவா, கூடயே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வைப்பாலாம். அப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாம புக்கை வச்சுட்டு இதெல்லாம் இருக்கா, நீ வந்து பெரியவாள் நினச்சிக்கோ, பெரியவா கூடயே இருக்கா அப்படின்னு தான் சொல்லிட்டு வருவாளாம். ஆனால் லேட்டாக தானே பக்தியே வந்திருக்கு அவள், அதனால் என்ன பண்ணுவாள். அப்புறம் வந்து வேறு வழி கிடையாது, சிசேரியன் ஆகிடுத்து இவளுக்கு. சிசேரியன் ஆகி குழந்தைய பிறந்தது, குழந்தை பிறந்து பிள்ளை குழந்தை பிறந்தது 1-2 மாதம் ஆகிடுத்து. ஒரு நாள் அம்மா கிட்ட தான் இருக்கா, இன்னும் அங்கே போகலை ஹஸ்பண்ட் கிட்ட. ஒரு நாள் வந்து அம்மா வீட்டில் இருக்கும்போது ஒரே பரபரப்பு இருக்குது, எதிர் வீட்டில் ஏதோ சவுண்டு கேட்குறது. பார்த்தா ஏதோ கொஞ்சம் சில பொண்ணுகள் அதை எல்லாம் யூத்து அவள் எல்லாம் வெளியில் வாசலில் ஏதோ பேசிகிட்டே இருக்கா, ஒரு அரட்டை ஒரு சவுண்டு சிரிக்கிற சவுண்டெலாம் இருக்குது. பார்த்தானா இவளுக்கு இவளுடைய காலேஜ் படிக்கும்போது படித்த இவளோட கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு அதில் இருக்கா. இவள் வேகமாக போய் இந்த ஐஸ்வர்யா அவகிட்ட பார்த்து என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்லாம் கேட்டிருக்கா போல இருக்கா. அவள் பேரெல்லாம் சொல்லலை. அவள் கேட்டவுடனே அவள் சொன்னாலாம் எனக்கு கல்யாணம், அவள் சொன்னாலும் எனக்கு கல்யாணம்லாம் எடுத்து அப்படின்னா. அப்படியா, உனக்கு எத்தனை குழந்தை இருக்குன்னு உடனே இமிடியட்டாக போட்டிருக்கா கேள்வி ஐஸ்வர்யா. அவள் சொன்னாலாம் அவளுக்கு மூஞ்சி சுருங்கி பிடித்து, இல்லை இல்லை எனக்கு கல்யாணம் ஆகி பிறக்கச்சே டாக்டர் சொன்னார் என்னுடைய வயத்தில் இருக்கும்போதே வந்து அதுக்கு குழந்தைக்கு வந்து மூச்சு நின்று போயிடுத்து அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை பற்றி நிறைய நாங்கள் கேட்டு புரிஞ்சிடணும். அதாவது அந்த மாதிரி குறையிறது, குழந்தைக்கு பிரச்சனை இருக்குன்றத கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணியிருந்தாருன்னா, சிசேரியன் பண்ணியிருந்தாருன்னா குழந்தை உயிரை காப்பாற்றிருக்கலாம், என் உயிரை காப்பாற்றிருக்கலாம், இல்லை என் உயிர் போயிருந்தால் கூட குழந்தைய காப்பாற்றிருக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டோம், அதுதான் அப்படி நடந்துருது எங்களுக்குன்றதை அவள் சொன்னாலாம். இவளுக்கு மண்டை மேலே ஓங்கி ஒரு அடி கொடுத்தாம இருந்தது. பெரியவா கிட்டே இவள் சொல்லியிருக்காளாம், இவள் முன்னாடியே தலையை மாட்டி கீழே பெரியவா வச்சுருந்து அங்கே இருந்து சிசேரியனாக குழந்தை பிறந்து 1-2 மாதம் ஆயிருந்தால் கூட பெரியவா கிட்ட சொல்லுவாளாம். ஒரு நாளைக்கு சொல்லியிருக்கா, இந்த இதுக்கு முன்னாடி தான் இப்போ சாயங்காலம் இங்கே வந்திருக்கா, மத்தியானம் பெரியவா கிட்ட பேசியிருக்கா. பெரியவா உங்ககிட்ட நான் எவ்வளோ பக்தியாக இருந்தேன், எனக்கு வந்து சிசேரியன் இப்படி பண்ணிட்டேளே, சிசேரியன் மாதிரியா சிசேரியன் தான் பெரியவா பண்ண மாதிரி இப்படி பண்ணிட்டேளே, எனக்கு நார்மல் டெலிவரி ஆகலையே, உங்களை நம்பினேன்னா. இப்போ எதிர் வீட்டில் அந்த விஷயத்தை கேட்டவுடனே இவளுக்கு புரிஞ்சிருது, பெரியவா நம்மளுக்கு அனுகிரகம் தான் பண்ணியிருக்கார் அப்படின்னு. ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிய பாதவேஸ்வரர் மகாபிரிய பாதவேஸ்வரர்.